Scam, 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 scam. You think the people of Tamil Nadu are fools? No. நான் கேட்குற கேள்வி உங்க 3 பேரையும். நீங்க வந்து ஒர்க்கிங் விமன், கரெக்டா? தமிழகத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் தமிழ்நாடு இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காங்க? முதல்ல ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் கொடுத்தாரா? எதுவுமே செய்யல. எல்லாமே ஓசி மகளிருக்கு 1000 கொடுத்தோம், இதை கொடுத்தோம் எல்லாமே சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு எதுக்கு சொல்லி காட்டணும்? எனக்கு இந்த ஆட்சி சரியில்லை தான் சொல்லுவேன். பெண்கள் ஒட்டு மொத்தமா இந்த ஆட்சி, இந்த திமுக அரசாங்கம் வெளியே போகணுங்கிற எண்ணத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன், மோடிக்கு பயப்பட மாட்டேன், டேடிக்கு நீ ஏன் பயப்படணும் முதல்ல? அதுதான் மோடிஜி திருப்பி கேட்டார். ஒரு ஜனநாயகத்துல யாருக்குமே பயப்பட தேவையில்லை. எய்ம்ஸுக்கு நாங்கள் கல்லை காட்டுவோம், முட்டையை காட்டுவோம், வெள்ளை பேப்பரை காட்டுவோம், கணக்கு காமி. அவங்க காசை வாங்கிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு தெரியும். பாக்குறீங்களா? அதான் நடக்க போகுது ஏப்ரல். He proved himself as a leader. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் ஏன் வந்து நீங்க சொல்ற அளவுக்கு நானும் சொல்லி நான் அதை பாராட்டுறேன்னா, எங்களுடைய ஆதரவு வந்து எடப்பாடிக்கு தான். முதலமைச்சர் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் அவர்களுக்கு தான். எல்லாருக்கும் அம்மாவுடைய ஆட்சி வரணும்னா எடப்பாடியார் சிஎம். பாரத பிரதமரே சொல்லிட்டாரு, முருக பக்தர்கள் என்டிஏ ஜெயிக்க வைப்பாங்க. இதை நான் பல மாதமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். முருக பக்தர்கள் விட்டுட மாட்டாங்க, அவ்வளவு ஈஸியா லேஸ்ல விட மாட்டாங்க. யூ டச் த ராங் வயர். There's no dignity. மொத்தத்துல டிக்னிட்டி, கண்ணியம் இதெல்லாம் இல்ல. அவங்க சொல்லுவாங்களே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. தூங்குறவனை எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நம்ம என்னமா பண்ணணும்? சுடு தண்ணி போட்டு எழுப்பணும். அதுதான் தமிழக மக்கள் ஏப்ரல்ல பண்ணுவாங்க நான் சொல்றேன். அவங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்குமா? என்ன பெரிய கொடுத்தா ஓட்டு. இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயா கஞ்சா அண்ட் லிக்கர் வந்து அவைலபிளா இருந்தது எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஒருத்தர் அவர் அங்கிள்னாரு, அப்புறம் சாருன்னு மாத்திட்டாரு, இப்போ அப்பாங்கிறாங்க. என்ன வேணாலும் கூப்பிட்டுமா? நிதர்சனம் என்ன? யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சேஃப்டி கிடையாது. நான் சொல்றேன், கண்டிப்பா எடப்பாடியார் தலைமையில இங்க என்டிஏ ஆட்சி தான் வரப்போகுது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் அதை செய்வான். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக அறிவுசார் பிரிவு மாநில செயலாளர் மற்றும் நடிகை மதுவந்தி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். எங்களுடைய இந்த இடத்துக்கு நீங்க வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறோம் மேம். முக்கியமா இப்போ திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் 1.5 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்குன்றப்போ ரொம்ப களம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நாங்க மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கோம்ப்பா, இதெல்லாம் பண்ணி நாங்க வந்து ஓட்டு வாங்க போறோம் அப்படின்னு பேசுவாங்கன்னு பார்த்தா, அதிமுக பாஜக கூட்டணி, அந்த கூட்டணி கிடையாது, அது பிரிஞ்சிரும், இது ஒரு விஷயத்த வச்சு மட்டுமே மக்கள்கிட்ட பேசுறாங்களே மேம். எப்படி மேம் இது? ஃபர்ஸ்ட் ஒரு ஆல் உமன் பேனல் இன்டர்வியூவர்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. ஸோ பேசு தமிழா பேசுக்கு ஒரு வாழ்த்து. அந்த விஷயத்துல நான் கேட்குற கேள்வி உங்க 3 பேரையும், நீங்க வந்து ஒர்க்கிங் விமன், கரெக்டா? தமிழகத்துல உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சென்னையில் நீங்கள் வேலை முடிச்சுட்டு ராத்திரி ஒரு 8-9 மணிக்கு மேலே உங்கள் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. இங்கேருந்து பெருங்குடியில் இருக்குது உங்கள் ஸ்டூடியோ, உங்கள் வீடெல்லாம் சிட்டியில் அங்கங்கே இருக்கும். வீட்டுக்கு போகிறீங்க, சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? போய் யாரு என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி பயம் தான் மேம் இருக்கு. உங்களுக்கே சிட்டி கேர்ள்ஸுக்கே அந்த பயம் இருக்கும் பொழுது கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப சேஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறோமா? இந்த ஒரு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் தமிழ்நாடு இன்னைக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு சுத்தமா, அதாவது நான் வந்து 50% கூட சொல்ல மாட்டேன், 100% பாதுகாப்பு இல்லை. இதுதான் இங்க பாயிண்ட். என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல the vote of the woman always decides. பீகார்ல என்னாச்சு? சிம்பிள் எக்ஸாம்பிள், ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். அதனால இங்க நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸும் பெண்கள் ஓட்டு அதிகம் ஆண்களை விட. தமிழ்நாட்டில் பெண்கள் ஒட்டு மொத்தமா இந்த ஆட்சி, இந்த திமுக அரசாங்கம் வெளியே போகணுங்கிற எண்ணத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது சோஷியல் மீடியாவில் பேசலாம், சும்மா 4 ஊபிஸா அவங்க பேர், ஓகே, அதை வச்சு இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு வந்து செக்யுலர், பெண்களுக்கு இப்படி பண்ணுறாரு, அதை ஒரே ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு 4 வாரம் ஓட்டினாங்களே, அது பெரிய கதை. ரெட் கலர் சுடிதார் மட்டும் மாற்றிக்கிட்டு ஒரு நாள் நான் ஸ்ரீலங்கான்னுச்சு, இன்னொரு நாள் நான் தமிழ்நாடுன்னுச்சு, அந்த மாதிரி ஓட்டி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வேணால் விளையாடலாம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? அண்ணா பல்கலைக்கழகம் சம்பவத்திலேருந்து நீங்கள் ஆரம்பித்து இப்போ
எப்போ ஒரு 2 வயசு குழந்தை ஷி ஹஸ் பீன் ரேப்ட் அண்ட் ஷீ டைட். ரேப் பண்ணது ஒரு டிஎம்கே ஃபங்க்ஷனரி, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிஎம்கே ஃபங்க்ஷனரிங்கிறதும் நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ ஏதோ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு தடவையும் தப்பு நடந்தப்புறம் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க. தப்பே நடக்காமல் என்ன ப்ரிவென்டிவ் ஆக்ட் எடுத்திருக்கீங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நத்திங். திருப்பி இதை தான் நம்ம பார்க்குறோம். மேம் ஆனா பெண்கள் பாதுகாப்புல நாங்க வந்து சிறப்பா இருக்கோம், பெண்கள் எல்லாம் வந்து என்ன அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு இல்ல மேம் ஸ்டாலின் அவர்கள். கூப்பிட்டோம். ஒருத்தர் அவர் அங்கிள்னாரு, அப்புறம் சாருன்னு மாற்றிட்டாரு, இப்போ அப்பாங்கிறாங்க. என்ன வேணாலும் கூப்பிட்டுமா? நிதர்சனம் என்ன? யதார்த்தத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சேஃப்டி கிடையாது. நான் சொல்கிறேன், நான் இப்போ மவுண்ட் ரோடு எவ்வளோ பிஸியான ஒரு ஏரியா, யூ ஆல் நோ. நான் பார்க்குறேன், ஹெல்மெட் இல்லாமல் ட்ரிப்பிள்ஸு இஷ்டத்துக்கு பைக்கை ஓட்டுறாங்க. போலீஸ் தடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா போலீஸ்க்கு பயம், அதுக்கு திருத்தணியில் எடுத்த மாதிரி எடுத்து சோர்விட்டானா என்ன ஆறுது? அந்த பயம், போலீஸ்க்கே பயம். அப்படி இருக்குது தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடு போலீஸ் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்னு ஒரு காலத்துலலாம் நம்ம வந்து பெருமை ஸ்காட்லாந்து போலீஸோட ஒப்பிட்டாங்க மேம் ஒரு காலத்தில். அது எப்போ டாக்டர் ஜெயலலிதா தமிழ்நாட்டை சிஎம்மாக ஆண்டு கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் வாஸ் இன் பர்ஃபெக்ட் கண்டிஷன். லா அண்ட் ஆர்டர் யாருக்கு அடியில் வரும்? சீஃப் மினிஸ்டருக்கு அடியில் தான். நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? அவர் ஏந்திருக்கிறதுக்கே டைம் ஆயிடும் மேம். சீஃப் மினிஸ்டர் நீங்க இப்ப டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசுறீங்க, நான் அவரை பத்தி பேசல. நான் சீஃப் மினிஸ்டரை பத்தி பேசுறேன். பாவம், அவருக்கு தெரியல. நான் அவரை குத்தம் சொல்லல, அவருக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இமேஜ், நரேட்டிவ், பிக்சரே வேற. வீடியோ எடுக்கிறாங்க, நல்லா கார்ல ஏறாரு, பைக்ல ஏறாரு, ஜிம் போறாரு, வாக்கிங் போறாரு, அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்க, வெரி குட். ஒரு நல்ல மனிதர், நான் இல்லைன்னே சொல்லல, நல்ல மனிதர். ஆனா நல்ல தலைவரா? தமிழ்நாட்டுக்கு ஏத்த தலைவரா? நோ. அதை தமிழக மக்கள் சொல்றாங்க, நான் சொல்ல. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை என்ன ஆச்சு? செவிலியர்கள் பிரச்சனை என்ன ஆச்சு? ஜாக்டோ ஜியோல என்ன போச்சு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில என்ன ஆச்சு? அண்ணா பல்கலைக்கழகம் கேட்கவே வேண்டாம். இந்த பஸ் டிரைவர்ஸ் விஷயம் என்ன ஆச்சு? மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு ஏன் மேம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு கூட போராடிட்டு இருக்காங்க மேம். இருக்கிறதுலயே அவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் இன்கம் வர ஒரே இண்டஸ்ட்ரி டாஸ்மாக். அவங்களே போராடுறாங்க எல்லாத்துலயும். அண்ட் அந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம், குடிநீர் பிரச்சனை, corporation scam. You think the people of Tamil Nadu are fools? No, they know. They are watching. நீங்களே சொல்றீங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கு, இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு 4.5 வருஷம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சின்னதா அது ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை மீடியா போட்டு பெருசாக்குவாங்க. இப்ப திமுக காலத்துல பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. அது எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட கொண்டு போறதை தவிர்க்கிறாங்களோ? இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? சம்பளம் போயிடுமா? என்ன சொல்றீங்க? சம்பளம் போயிடும். நாங்க மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம் மேம். அதுக்கு ஒரு மீடியா 2 மீடியா பரவாயில்ல மேம், ஒட்டுமொத்த மீடியாவும் குத்தகைக்கு எடுக்கப்பட்டு இருக்கு. சம்பளம் போயிடும். எப்படி நீ பேசுவ? நாங்க வந்து ஈரான் பத்தி பேசுவோம். ஈரான்ல நடக்கிற என்னமோ, அவர் என்னமோ செத்தவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி மாதிரியும், அப்படியே இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து ஐயோ ராமான்னு புலம்புறத பார்த்தா இருக்கிற காமெடி. ஒருத்தர் வாயை திறந்தாங்களா? திருப்பரங்குன்றம் பிரச்சனை போது இங்க இருக்கு திருப்பரங்குன்றம், ஈரான் இல்லை, இங்க இருக்கு திருப்பரங்குன்றம், மதுரை உள்ள, கரெக்டா மதுரை எல்லைக்குள்ள, ரைட்டா? ஒரு வாய் திறக்கல. ஈரான்ல அவரு செத்ததுக்கு அங்க இருக்கிற பெண்களே சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் விமன். ஐ எம் டாக்கிங் அபவுட் விமன் ரிலேட்டட் திங்ஸ். இங்க இருக்கிற திருப்பரங்குன்றத்தை பத்தி ஒருத்தர் வாய் திறக்கலையா? அது இந்துக்களுக்கான பிரச்சனை தானே மேம். இந்துன்னா நாங்க ஐயா சே, மற்றவங்கன்னா நாங்கள் பேசுவோம். இதுதான் இங்க இருக்கிற சினாரியோ. கன்வீனியன்ஸ் ஓரியன்டட் பாலிடிக்ஸ். அதை எவ்வளவு ஓப்பனா பண்றாங்க மேம். ஆமாம்மா, சம்பளம்மா. நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். மீடியா கேன் நாட் ஓப்பன் தேர் மவுத்ஸ். நான் கேட்கிற ஒட்டஞ்சத்திரத்துல தலித் பையன், பெருமாளுங்கிற பையன் எவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறம் எப்போ நடந்தது? ஜனவரி 30 சம்பவம் நடந்து. இன்னைக்கு என்ன தேதி? மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும். என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? நியூஸே வெளியே வரலையே. நியூஸே முதல்ல இதுக்கு விவாதம் பண்ணாங்களா? அதிமுகவில் பிளவு, எடப்பாடி அவர்கள் பாஜகவின் அடிமை, நான் ஈடிக்கு பயப்பட மாட்டேன், மோடிக்கு பயப்பட மாட்டேன், டேடிக்கு நீ ஏன் பயப்படணும் முதல்ல? அதுதான் மோடிஜி திருப்பி கேட்டார். ஒரு ஜனநாயகத்துல யாருக்குமே பயப்பட தேவையில்லை தானே சொன்னார் பாரத பிரதமர் இப்போ மதுரையில. ஆமாமா. நீ அப்ப பயங்கர வார்த்தை ஏன் உன் வாயில வருது? ஆனா மக்கள் மத்தியில இப்பவும் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம கொண்டு போகலாம். அதாவது ஸ்டாலின் அவர்கள் நல்லதான் பண்றாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு, திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு. எந்த மக்கள்? பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல ராஜா. நீ எந்த மக்கள் எனக்கு சொல்லு. யாருக்கு அப்பா? அவர் உதயநிதிக்கும் அந்த பொண்ணு பேர் என்னமா, செந்தாமரையா? ஐ திங்க் சோ. அவங்களுக்கு அப்பா. வெரி குட். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காரு. எவ்வளவு நாள்? 1000 ரூபாய் மகளிர் உரிமை. ஒரு நிமிஷம் ராஜா. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை எத்தனை மாசம் கொடுத்தாரு? எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துச்சு? 1. 5000 ரூபாய்
யார் காசு எடுத்து யாருக்கு திருப்பி கொடுக்குறாங்க? அதுவும் கரெக்டா தேர்தல் 4.5 வருஷமா 10 லட்சம் கோடி வரைக்கும் உனக்கு கடனா. அதாவது 1952 ஆமா ஐ திங்க் ஸோ 50-60s லேருந்து 2020 ஐ குட் பி ராங் வித் த டேட்ஸ் 2021 வரைக்கும் 4 லட்சம் கோடி வரைக்கும் தான் தமிழ்நாட்டுக்கு கடன். 2021லேருந்து 2026க்குள்ள 10 லட்சம் கோடிக்கு மேல கடன். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க வந்து 4 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வட்டி கட்டுறோம். அந்த வட்டி 1.5 லட்சம் கோடி. நாங்க திட்டங்கள் அதிகமா கொண்டு வரோம். அந்த திட்டங்களுக்கு வாங்கின கடன் தான் 3 லட்சம் கோடியே தவிர 10 லட்சம் கோடி நாங்க மொத்தமா வாங்கலையே. அப்போ இந்த 4.5 வருஷமா திட்டங்களை ஏமா இம்ப்ளிமெண்ட் பண்ணல? மேம் மத்திய அரசு தான் எங்களுக்கு நிதி கொடுக்கலையே மேம், ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. கொடுத்த நிதிக்கு ஒயிட் பேப்பர் கேட்டா கொடுக்க வக்குல, நீங்க என்ன மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறீங்க? அவ்வளவுதான். நாங்க காட்டுவோம், எய்ம்ஸுக்கு நாங்க கல்ல காட்டுவோம், முட்டையை காட்டுவோம், வெள்ளை பேப்பரை காட்டுவோம். கணக்கு காமி, கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்களே ராஜா. இந்த இடத்துல இருந்தா தானே காட்ட முடியும். இதான் கொடுத்தா மாட்டி போல மேம். அப்புறம் 8% 10% நாங்க வந்து கமிஷன் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்குறோம் இடி சொல்லிடுச்சு. நான் சொல்லல, சொன்னது இடி. அதனாலதான் வருது. நான் இடிக்கு பயப்பட மாட்டேன், மோடிக்கு பயப்பட மாட்டேன், டேடிக்கு பயப்பட மாட்டேன். அந்த பயங்கிற வார்த்தை வெளில வருது. ஏன்னா வெளியே வந்துருச்சு வண்டவாளம். இதான் பிரச்சனை. வர பணத்தை பூரா நீ வேற மாதிரி திசை திருப்பிட்டு சொந்தம் கொண்டாடிட்டு தமிழக மக்களுக்கு எதுவுமே செய்யாம கரெக்டா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு 45 நாளைக்கு முன்னாடி 5000 தரேன், 2000 தரேன்னா you think, again I'm asking you this question, you think the people of Tamil Nadu are fools? They are not. அவங்க காசை வாங்கிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்களுக்கு தெரியும். பாக்குறீங்களா? அதான் நடக்க போகுது ஏப்ரல்ல. வாங்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு அவங்களுக்கு திருப்பி வருது. அவங்க ஏன் வாங்காம இருக்கணும்? இது ஒன்றும் கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் காமிச்சு எக்கனாமிக் க்ரோத்தை வர வச்சு தமிழ்நாட்டில் அதுலேருந்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது சீன் இருக்கா? நோ. இல்ல மேம். நோ, எனக்கு தெரியும். நோ, நம்ம காசை நம்மளுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நாங்கள் வாங்கிக்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போட்டுருவோம். சிம்பிள். திமுக ஆட்சி மொத்தத்துக்கே வந்து ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு, திட்டங்கள் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் வரணுமா, இபிஎஸ் அவர்கள் மறுபடியும் வரணுமா, யார் சிறந்த தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக ஆட்சியை கொஞ்சம் எடுத்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அங்கே மட்டும் இருந்ததாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பும் இருந்தது, பெண்கள் பாதுகாப்புக்கான திட்டங்களும் இருந்தது, அந்த பாதுகாப்பை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற செயல்பாடுகளும் இருந்தது, பெண்களுக்கு பிரச்சனைகளும் இருந்தது, அதை எப்படி கட்டுப்படுத்துனாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டயத்தில் மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டாங்க, அந்த கொரோனா டைமில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. அதாவது அரசு வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு சம்பளம் கொடுத்தாங்க அந்த டைமில். அரசு வேலை மட்டும் இல்லை, டாக்டர்ஸ் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, நர்சஸ் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க. டூ வாட் இட் டேக்ஸ். என்ன செய்யணுமோ செய்யுங்க, எனக்கு தமிழகம் சேஃபாக இருக்கணும். இப்போது நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின். 2016 மேடம் ஜெயலலிதா பாசஸ் அவே. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்துச்சு, 10 நாள் இந்த ஆட்சி கவுந்துரும், அவ்வளோத்தான் முடிஞ்சு, ஏடிஎம்கே இஸ் ஓவர், கேம் ஓவர், டைம் அப் ஃபார் ஏடிஎம்கே. 10 நாள் ஆட்சி கவுந்துச்சா? 4.5 வருஷம் சிறப்பாக நடந்தது. அண்ட் he proved himself as a leader. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் ஏன் வந்து இவ்வளோ நீங்கள் சொல்கிற அளவுக்கு நானும் சொல்லி நான் அதை பாராட்டுறேன்னா, ப்ரூவ் பண்ணார். he proved that கொரோனா டைமில் எந்த அளவுக்கு he gave, அந்த சேஃப்டி கொடுத்ததுனால தான் அதுக்கப்புறம் திமுகவால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இயங்க முடிஞ்சதே தவிர்த்து, அவர் மட்டும் அந்த டைமில் இல்லாமல் ரிவர்ஸில் நடந்திருந்தா காட் ஃபர்பிட் என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் லைக் சேயிங் கொரோனா டைமில் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியாது, இருந்திருப்போமா இதை பேசன்னு கூட தெரியாது. ஆனால் கடவுள் கிருபையில் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்ததுனால போய்ச்சோம். அதே தான் தமிழ்நாட்டுக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், சின்னத்துக்கு என்ன சண்டை வந்தது, கட்சி ஆஃபீஸில் எவ்வளோ பிரச்சனை, கட்சியை போட்டு ஒட்டச்சு கிட்டச்சு, என்ன போராட்டம், எத்தனை சேலஞ்சஸ். இன்னைக்கு கட்சிக்கு, அதிமுகங்கிற கட்சிக்கு அவர் தான் தலைவர். சின்னம் ரெட்டையலை அங்கே தான் இருக்குது. யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒதுங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அமமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்டிஏக்குள்ளே வந்தாச்சு. செங்கோட்டையன் எங்கே போனார் நம்மளுக்கு தெரியும். ஓபிஎஸ் பற்றி நான் பேச விரும்பலை மேம். இதனால் கருத்து சொல்லுங்க மேம். ஃபோட்டோலாம் டக்கு டக்குன்னு மாற்றி வச்சிருக்காரு, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல மேம். என்னத்தை நான் சொல்கிறது, தலைவலிக்குது. அதை பற்றி பேசினா எனக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா இட்ஸ் த மதர் ஆஃப் ஆல் பிட்ரேயல்ஸ் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் வந்து சேரலாம். இப்போ எங்கள் கட்சியிலேயே வந்து 2 வாரம் முன்னாடி மோடிஜியை திட்டிகிட்டு இருந்தவங்க 2 வாரத்துக்கு அப்புறம் மோடிஜி தான் கிரேட்டுன்னு சொல்லிக்கிட்டு வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகளும் எங்கள் கட்சியில் கொடுத்துருக்கோம். நான் இல்லைன்னே சொல்ல. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் பாஜக தான்.
என்ன திட்டினாலும் புகழ்ந்தாலும் எதை பேசினாலும் என்ன பண்ணாலும் என் சித்தாந்தம் பாஜக, என் தலைவர் நரேந்திர மோடி, நான் நரேந்திர மோடி பக்த். இதை நான் சொல்லிக்கிறதுல வெக்கப்பட மாட்டேன், பெருமைப்படுறேன். ஓகேவா? தட்ஸ் ஹூ ஐ ஆம். பட் ஹேவிங் செட் தட், கட்சி விட்டு கட்சி தாவறது பழக்கம்தான், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யார் எந்த சூழ்நிலையில் எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு 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 பேசிக் இருக்குது இல்லைங்களா? உங்களை நம்பி ஒரு தடவையும் அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்தபோது உங்களை நம்பி சிஎம் ஆக்கிட்டு போனாங்க. அந்த அம்மா இறந்து போன அப்புறம் தர்ம யுத்தம் பண்ணுறேன்னு சமாதியில் போய் உக்காந்துட்டு ஒரு நாளில் அந்த அம்மா ஃபோட்டோவையே தூக்கி போட்டுட்டு முதலமைச்சர் ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, அப்போ தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஐடியாலஜி, இட் இஸ் ஜஸ்ட் பர்சனல் கெயின், அவ்வளோதானே? என்டிஏ தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி 2026 அவர் தான் வரணும், அவர் தான் சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் வரணும் இல்லை, அவர் தான் வரப்போறார், அப்படி சொல்லுங்க. டவுட்டே வேண்டாம், எனக்கு டவுட்டே இல்லை. அவர் தான் வரப்போறார், அவர் தான் சிஎம். எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம். அதிமுக தலைமையில் என்டிஏ ஆட்சி, இதுதான் தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது ஆஃப்டர் ஏப்ரல். நோ சேஞ்ச். நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், நான் மட்டும் சொல்லலை, பாரத பிரதமரே சொல்லிட்டாரு, முருக பக்தர்கள் என்டிஏ ஜெயிக்க வைப்பாங்கன்னு. இதை நான் பல மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற பாயிண்ட் அதுதான். முருக பக்தர்கள் விட்டுட மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக லேஸில் விட மாட்டாங்க. யூ டச் த ராங் வயர் as far as திருப்பரங்குன்றம் இஸ் கன்சர்ன். அவ்வளோதான் நான் சொல்வேன். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம்ல மேம், இவங்க வந்து காசை தூக்கி போட்டால் ஓட்டு நமக்கு போட்டுருவாங்கப்பா அப்படின்ற ஒரு ட்ரிக்ஸை கையில் எடுக்கிறாங்களோ? கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்குமா? என்ன பெரிய கொடுத்தா ஓட்டு. தமிழக மக்களை நம்ம லேஸில் அப்படி எடை போட்டுற முடியாது. தமிழ்நாடு வந்து, அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு டைப்பாக ஓட் பண்ணிட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரி ஓட் பண்ணுற கும்பல் இது தமிழ்நாட்டு கும்பல். ஸோ எங்கே எதை பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு செய்கிற ஒரு கூட்டம் தான் தமிழ்நாட்டு கூட்டம் தான். நம்மளை வந்து தமிழக மக்களை நம்ம லேஸில் எடை போடவே முடியாது. அண்ட் நீங்கள் அடிமட்டத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல இன்டீரியர் கிராமத்தில் போய் கேளுங்க, they are all disappointed, disillusioned with this government. எதுவுமே நடக்கலப்பா. 4.5 வருஷமா என்ன நடந்துட்டு, டாஸ்மாக்கை தவிர்த்து அவங்க வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் குடிச்சு அழியறதை தவிர்த்து வேற என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்? ஏதாவது உருப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரேன்னு சொன்ன கம்பெனியே நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலான்ட்டான். இந்த அளவுக்கு புழுகு. ஆனால் இதை பற்றிலாம் மீடியா பேச மாட்டாங்க. விஜய் டைவோர்ஸை பற்றி பேசிக்கிட்டு திரிவாங்க. இதுதான் நம்ம ஊர் மீடியா, which is again a personal subject that you shouldn't touch if you ask me. விஜய் டைவோர்ஸை பற்றி பேசினா அப்புறம் நம்ம திமுக மற்ற கட்சியில் இருக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கலாமா? கூடாது, தப்புங்கிறேன்னா. அது யாரை பற்றி பேசினாலுமே தப்புங்கிறேன்னா. விஜய் பற்றி பேசுறதும் தப்பு, திமுக இருக்கிறவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி பேசுறதும் தப்பு. சேம் கோஸ் டு அதிமுக, பாஜக, காங்கிரஸ். கொள்கை ரீதியா பேசுங்க. ஆனா மீடியால இதுதான் வெளில வருதே தவிர்த்து திமுகவோட தப்ப மறைக்கணும்னா ஏதாவது ஒண்ணு பேசி தானே மேம் ஆகணும். அந்த மாதிரி தான் நீ எந்த வேணாலும் பேசு. பட் ஏன் அசிங்கமா இந்த பிலோ த பெல்ட், இந்த கொச்சையா பேசுறது, பிலோ த பெல்ட் பேசுறது, இழிவா பேசுறது, பெண்களை பத்தி தப்பா பேசுறது, இதே பழக்கமா போயிட்டு இருக்கு திமுகல. வாயை திறந்தா அவங்களுக்கு வந்து ஒரு வரம்பே இல்லை பேசுறதுல. மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் வந்திருந்தாரு, நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இப்போ இங்க வந்து மக்களுக்குள்ள என்ன கேள்வி வருது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறந்த தலைவராக இருந்தாலும் பிஜேபி, அதாவது அதிமுக என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு என்ன கையில எடுத்திருக்காங்க, மக்கள்கிட்ட எதை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, எத்தனை போராட்டங்கள் கையில எடுத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு அது தெரியுது அப்படின்ற கேள்வி வந்து மக்களுக்குள்ள இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருக்காங்கப்பா, அதிமுக ஆட்சி மறுபடியும் வரணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் அடுத்த ஸ்டெப்பு என்ன, இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா? கேள்வி வரல. நான் ஆனஸ்டாக சொன்னால் கண்டினியூஸாக நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெருமுனை கூட்டங்கள் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் எங்கள் கட்சியில். எங்கள் தெருமுனை கூட்டங்களில் அதிமுக பிரமுகர்களும் வந்து சேர்றாங்க. இட் இஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் தான், ஓகேங்களா? பூத் லெவலில் பக்காவாக ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஒன்று, திமுகக்கும் அதிமுகக்கும் பூத் லெவலில் எப்படி வேலை செய்யணும்னு நல்லாவே தெரியும். ஸோ அதை வந்து பாஜக இஸ் யூசிங் இட் டு இட்ஸ் அட்வான்டேஜ், ஓகேவா? அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. கூட்டணியில் ஏதோ விரிசல் இருக்கு, பயம், இவங்க வேலை செய்யலை, இதெல்லாம் சுத்த பொய். ஆனா அங்க அவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இங்க தானே மேம் பேசுறாங்க, அதிமுக பாஜக பிரிஞ்சிரும். ஆமாம்மா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் இந்த வில்லன் என்ன பண்ணுவான்னா, இந்த பில்டிங்கில் வைரத்தை திருடணும்னு வருவான், ஆனால் பக்கத்து பில்டிங்கில் ஒரு பாம்பை வெடிக்க வைப்பான். ஸோ இங்கே இருக்கிற செக்யூரிட்டி பூரா அங்கே போயிடுவாங்க, என்ன ஆச்சுன்னு கப்புன்னு வைரத்தை திருடிட்டு ஓடிடுவான். அதுக்கு பேர் டேக் டைவர்ஷன். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா? நான் சினிமாவில் இருக்கிறதுனால நான் சினிமா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் இங்கே நடக்குது. அதாவது
நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி வெளியவே பேச. நான் கேட்குறேன், திமுகல அடிமட்ட தொண்டர்கள் ஹாப்பியா இருக்காங்களா? கண்டிப்பா இல்ல மேம். திமுகல எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்காங்களா? சீனியர் லீடர்ஸ் ஆஃப் திமுக ஹாப்பியா இருக்காங்களா? இல்ல மேம். மரியாதையே இல்லைன்னு சொல்றாங்களே மேம். திமுக குடும்பத்துக்குள்ள எல்லாம் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கா? ஆனா அது எதுவுமே வெளியே தெரியலே. அதைத்தான் சொல்றேன். ஏன்னா நம்ம இங்க மொத்த குத்தகைக்கு எடுத்து சம்பளத்துக்கு வேலை செய்யும் போது எப்படி வெளியே தெரியும்? சோஷியல் மீடியால உண்மையும் வரும், ஃபேக் நரேட்டிவும் வரும். இட்ஸ் ஃபார் த பீப்புள் டு சூஸ் வாட் யூ சூஸ். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். நானா இதை வந்து நான் ஒரு ஸ்டோரி நரேட்டிவ் ஃப்ரேம் பண்ணி சொல்ல நடக்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்களும் தான் ஆமான்றீங்க. விச் மீன்ஸ் எவ்ரிபடி நோஸ். என்ன பப்ளிக்காக மீடியாவில் வெளியே வருது இல்லை. இப்போது பேசு தமிழா பேசு இந்த மாதிரி இப்போ என்னுடைய யூடியூப் சேனல் அந்த மாதிரி ஒரு ஃபியூ சேனல்ஸில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுகிறவங்களையும் பிடிச்சி உள்ளே தள்ளுறீங்களே. ஒரு சேனலையே கவுத்து மூடியாச்சே, இழுத்து பூட்டு போட்டிங்களே வாயை திறந்து பேசுகிறவங்களே. அப்போ என்னதான் நடக்கும் மேம்? இப்போ நியூஸ் மீடியாஸ்லாம் வந்து அவங்க சொல்ற நியூஸ் தான் கொடுக்குறாங்கன்றப்போ எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயிண்ட் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக மாற்றிருக்காரு, அந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸையும் வந்து அவரோட ப்ரொடக்ஷனாக மாற்றிருக்காரு. he is a very good cinema producer. ஓகே, ஹீரோவா இல்ல ஆனா ப்ரொடியூசரா நல்ல ப்ரொடியூசர் அவரு. அதே வந்து அரசியல்லையும் உள்ள அழகா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க பாருங்க, வர வீடியோஸ் ஒன்னொன்னும் பாருங்க என்ன குவாலிட்டி, 3D கிராஃபிக்ஸ், ஏஐ என்னெல்லாம். அந்த அளவுக்கு இந்த பக்கம் பாவம் பண்றதுக்கு ஆள் இல்லை, காசும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதுதான் அந்த நெரட்டிவ் தட் யூ ட்ரைங் டு செட். பட் அந்த நெரட்டிவ் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது மாறும், கண்டிப்பாக மாறதான் போகுது. நீங்கள் வேணால் எத்தனை கடைக்கோடியில் இருக்கிற ஒரு விவசாயிக்கோ இல்லை ஒரு இப்போ இந்த தூய்மை பணியாளருக்கோ இல்லை இந்த மாற்றுத்திறனாளிக்கோ உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்களா? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, கொடுக்க வேண்டியதை கொடு, இதானே வரும். சிம்பிள். யூ அண்ட் ஐ டோன்ட் ஃபார்ம் த மெஜாரிட்டி. நம்ம ஓட்டு போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான் தமிழ்நாட்டில். அதுக்கோசரம் போடாமல் இருந்துடாதீங்க, தயவு செய்து போய் போடுங்க, அதுதான் பாயிண்ட்டு. ஆனால் ஹூ ஃபார்ம்ஸ் த மெஜாரிட்டி? அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா? கிடையாது. ஸோ கண்டிப்பாக அண்ட் எல்லாருக்கும் அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரணும். எஸ்பெஷலி த விமன். ரெட்டலை அம்மா வரணும், திருப்பி அம்மாவுடைய ஆட்சி வரணும்னா எடப்பாடியார் சிஎம் ஆகணும். அதில் தெளிவாக இருக்காங்க, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம் மேம். எடப்பாடி அவர்களுக்கு பெண்களுடைய பாதுகாப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை, பெண்களுடைய பாதுகாவலனே சொல்லலாம். அப்சல்யூட்லி. ஏன்னா அம்மா பேட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு பெண்கள் எல்லாம் நைட்ல கூட சேஃப்டியா போகணும் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தினாரு. ஆனா இவங்க ஆட்சியில பார்த்தோன்னா பட்ட பகல்ல கூட பொம்பளைங்க தாலி செயின் போட்டு போகல, அதை கூட அறுத்துட்டு போறாங்க. ஆமா, நான் தான் கேட்டேன், உங்களை கேட்ட கேள்வி தான் நான் திருப்பி கேட்கிறேன். we are not safe. நான் இதை பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஐ டோன்ட் ஃபீல் சேஃப் இன் தமிழ்நாடு as a woman. ஆனா அதிமுக கட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், ஒரு பெண் தலைமையில நீண்ட காலம் ஒரு பெண் தலைமையில நடந்த ஒரு கட்சி, ஒரு நடந்த ஆட்சி. ஸோ பெண்களுக்கு அங்க மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ஐ நோ when he comes to power I will be safe, you will be safe. அவ்வளவுதான். திமுக பேச்சாளர் ஒருத்தர் மேடையில் ஏறி நின்று பெண்கள் அவ்வளவு ஆபாசமா பேசுவாரு. ஒரு பேச்சாளரா? பல பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா ஒருத்தர். நாங்க வந்து ஒரு சீரியஸே பண்ணிருக்கோம் மேம். திமுகவின் ஆபாச பேச்சுகள் அது 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் போயிருக்கு. அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க. எங்களுக்கு அதுதான் சொல்றேன், ஒரு ஆள் இல்லம்மா, அது திமுகவே அது ஒரு பழக்கமா போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன், it's become a habit for them. ஆனா அவங்கள கூட கட்சியில வச்சுட்டு மேடையில ஏத்தி பேச வைக்கிறாங்களே மேம். அந்த கூட்டத்துக்கு பெண்களும் வராங்க பாக்குறதுக்கு. அதுதான்மா பிரச்சனை. See, that's what I'm saying. இது வந்து it's habitual, பழக்கம் ஆயிடுச்சு, ஹேபிட். இது அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா, பை ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் செய்யறாங்களான்னு கூட தெரியாது. அது மைக்க பிடிச்சி பேச ஆரம்பிச்சா ஆபாசம் வந்துடணும். இட்ஸ் பிகம் ஹேபிட். ஒரு மேடை ஏறுறோம், மேடை பேச்சுக்குன்னு ஒரு பேசிக் டீசன்சி இருக்கு. யார அங்க இருக்கிற சில பெண் பேச்சாளர்களே தப்பா பேசுறாங்களேம்மா. ஆமா மேம். அப்புறம் தானே நான் ஆண் பேச்சாளர்களுக்கு வர முடியும்? பெண் பேச்சாளர்களே வளருன்னு வளர்றாங்க, தப்பா பேசுறாங்க, பிரைவேட் விஷயங்களை பத்தி பேசுறாங்க, பிலோ த பெல்ட் அட்டாக் பண்றாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நானே பல கவுண்டர் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு இட்ஸ் நாட் ரைட். தேர் இஸ் நோ டிக்னிட்டி. மொத்தத்துல டிக்னிட்டி, கண்ணியம் இதெல்லாம் இல்ல. அவங்க சொல்லுவாங்களே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் பிரச்சனை மேம். இப்ப ஏற்கனவே அதிமுக பீரியட்ல கொண்டு வந்த நிறைய விஷயங்களுக்கு தான் இவங்க பேர் மாத்தி இது பண்ணிருக்காங்க. ஸ்டிக்கரை மாத்திட்டாங்க. இப்போ அம்மா பெட்ரோல் அப்படிங்கறத இவங்க பிங்க் பெட்ரோல் மாத்தி இவங்க தனியா விட்டுருக்காங்க. பட் ஆக்சுவலா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, கரெக்ட் தான், ரோட்ல போகும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பயத்தோட போறோம், ஒரு பிங்க் பெட்ரோலை பாக்குறோம், எங்களுக்கு அதிமுக ஆட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமால அம்மா இதை எடப்பாடியார் கொண்டு வந்தாரு அம்மா பெட்ரோல்ன்றதுன்றப்போ திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு அதிமுக ஆட்சி தான் ஞாபகத்துக்கு வருது. லிட்டரலி எவ்வளவு பெரிய ஃபெயிலியர் இல்ல மேம் உங்களுக்கு? டோட்டல் டிசாஸ்டர்மா. என்ன கேட்டீங்கன்னா, the past 4.5 years ஒரு மாநிலம் இந்த அளவுக்கு பின்தங்கி போய் இவ்வளோ ஸ்டாக்னன்ட் ஆகி எந்தவித வளர்ச்சியும் இல்லாமல்
டு ஆட் டு இட் இவ்வளோ லட்சம் கோடி கடனையும் வளர்த்துக்கிட்டு எந்த விதமான ப்ராக்ரஸும் காமிக்காம இந்த அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு போயிருக்குன்னா அது இந்த 4.5 வருஷம் தான். ஆனா அவங்க பேசும்போது பொருளாதாரத்துல நாங்க தான் 2வது இடத்துல இருக்கோம் பாத்தீங்களா, கடன் இந்தியாவிலே வாங்குறதுல 2வது இடம் போல இருக்குது. 10,62,000 கோடி ஆர் சம்திங். நோ, அதுலதான் முதல் இடம் திராவிட மாடல் அரசாங்கம். என்ன பொருளாதார, சரி எனக்கு புள்ளி விவரம் கொடுக்க சொல்லுங்கம்மா. பேசுறாங்கல்ல புள்ளி விவரம், எங்க கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் கேட்குறாங்க. எங்க முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேட்குறாரு, இப்போ இருக்கிற எங்க தலைவர் நயனார் கேட்குறாரு, தமிழிசை அம்மா கேட்குறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் கேட்குறாங்க. சரி, நான் கொடுக்கலன்னு சொல்றீங்களே, கொடுத்த காசுக்கு கணக்கு கொடுங்க. டெல் மீ வாட் யூ டிட். கேட்குறாங்களா இல்லையா? கேக்குறாங்கம்மா. உடனே என்ன பண்றீங்க, அவங்கள பத்தி அசிங்கமா ஒரு போஸ்டரை போட்டு ரிலீஸ் பண்றீங்க சோஷியல் மீடியால. வானதி மேடம் ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்கள பத்தி அசிங்கமா ஒரு இதுதான் கல்ச்சர். கேட்குற கேள்விக்கு கண்ணியமா கொடுத்தீங்க கொடுக்கல பதில் தானே வரணும். எதுக்கு அவங்கள பத்தி அசிங்கமா போஸ்டர் வரணும்? மேம் இதுல கொடுமை என்னன்னா, அவங்களோட கட்சி ஆளுங்களே அந்த மாதிரி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு மக்களுக்கு எங்க மேல பாசம், அதனால எங்களை பத்தி கேள்வி கேட்டா மக்கள் தான் இந்த மாதிரிலாம் போடுறாங்கன்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஊரை ஏமாத்துறது ரொம்ப ஈஸிமா, அதை நல்லா பண்ணுவாங்க. அது இன்னும் அடுத்த இன்னொரு என்ன எத்தனை நாள் இருக்கு, ஒரு 55 நாள் இருக்குமா? பாருங்க, இன்னும் என்னெல்லாம் காமெடி, என்னெல்லாம் ட்ராமா, என்னெல்லாம் ஸ்க்ரீன் பிளே, எத்தனை குறும்படங்கள் உருவாகுதுன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன இருந்தாலும் எப்படி ஒன் சைடா லவ் பண்ணா பொண்ணு பையனை அலைய விடுவாங்களோ அந்த மாதிரி பிஜேபி வந்து திமுகவை நிதி கொடுக்காம அலைய விடுறாங்களோ மேம். தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே மேம். பிஜேபி திமுகவை முதல்ல லவ் பண்ணல. இங்க ஒன் சைடு லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் எதுவும் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ மதுரையில் அவர் வெறும் திருப்பரங்குன்ற முருகனை சேவிக்க வந்தாரா, 4400 கோடிக்கு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ண வந்தாரா? ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ண முதலமைச்சர் போனாரா? அதுக்கு இல்ல. ஏவாவேலு போய் உட்கார்றாரு, கரெக்டா? துணை முதல்வர் போனாரா? இல்ல, போல. 4400 கோடி ஸ்கீம் யாருக்கு, தமிழ்நாட்டுக்கா இல்ல ஸ்ரீலங்காக்கு அனௌன்ஸ் பண்ணாரா? தமிழ் மக்களுக்காக தான். தமிழ் மக்களுக்கு தானே. இப்போ ஆட்சியில யார் இருக்காங்க அவர் அனௌன்ஸ் பண்ற டைம்ல? திமுக. அப்புறம் என்ன பண்ணவே இல்லை. ரயில்வேஸ் பட்ஜெட் வந்திருக்கே, யாருக்கு சாதகமா வந்திருக்கு? மேக்ஸிமம் ரேர் அர்த் மினரல்ஸ், டூரிசம் டெவலப்மெண்ட், பொதிகை மலை, அந்த ஃபியூ திங்ஸ் வந்திருக்கே. விமென் எம்பவர்மெண்ட்டுக்கு சென்டர்ஸ், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் ஆக போகுதா இல்லையா? ஆகும் மேம். அப்புறம் ஒண்ணுமே பண்ணல புழுகினா தூங்குறவனை எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நம்ம என்னமா பண்ணணும், சுடுதண்ணி போட்டு எழுப்பணும். அதுதான் தமிழக மக்கள் ஏப்ரல்ல பண்ணுவாங்க நான் சொல்றேன். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது மாணவர்களுக்கு படிக்கிற புத்தகங்கள், அதுக்கப்புறம் பேகு, செருப்பு, லேப்டாப்பு, சைக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கஞ்சா மிட்டாய் வச்சிருக்காங்க மேம் பேக்ல. ஃப்ரீயா கிடைக்குதுமா. அக்ராஸ் எவ்ரி ஸ்கூல் கேம்பஸ் யூ கேன் see கஞ்சா. ஈஸி, வெரி ஈஸி டு பிக் அப் கஞ்சா டுடே. அண்ட் அந்த கஞ்சா போதை ஏறதுனால, ஏன்னா பசங்க எல்லாம் அடாலசன்ட் சில்ட்ரன், வாட் எவர் செட் அண்ட் டன். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்லாம் அப்படியே ரொம்ப மெச்சூரா, தேர் இன் தட் அடாலசன்ட் ஏஜ். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல கஞ்சா கொடுத்தா என்ன ஆகும்? பியர் பாட்டில்ஸ், எத்தனை பெண்கள் பியர் பாட்டில் வச்சுக்கிட்டு குடிக்கிறது, அடிக்கிறது, கஞ்சானால நடக்கிற பிரச்சனை. ஒரு இப்போ கூட கோயம்புத்தூர்ல ஏதோ ஒன்று நடந்த, அந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் போய் அந்த காலனியில் இருக்கிறவங்க இவங்களை தட்டி விட்டாங்க, துரத்தி விட்டாங்க. திருத்தணி சம்பவம், ரீல் போடுறதுக்கு ரத்த விளாறு ஒருத்தனை போட்டு அடித்து கொல்லுவீங்களா? கொல்ற அளவுக்கு போய் ஒன்னொன்னும் நான் சொல்கிறேன், எவ்ரி திங் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஐதர் ஆல்கஹால் ஆர் கஞ்சா. ஸோ தமிழ்நாட்டில் எது புழங்குதோ இல்லையோ, சாராயம் கஞ்சா நல்லா புழங்கிக்கிட்டு இருக்கு. பசங்க அளவில் படிக்கிற பசங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீயாக கஞ்சா அண்டு லிக்கர் அவைலபிளாக இருந்தது எந்த ஆட்சியிலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. கலைஞர் ஆட்சியில் கூட இப்படி நடந்தது கிடையாது. இந்த ஆட்சியில் தான் இது நடக்குது. ஸோ ரொம்ப பெரிய திராவிட மாடல் சிந்தனை, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதையுமே பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஐ எம் அ மதர் ஆஃப் அ 22-year-old. எனக்கு பயமாக இருக்குது. எங்கே எப்படி என்ன அவைலபிள், என் பையனை நான் கரெக்டாக வளர்க்குறேன், என் பையனுக்கு அந்த பழக்கங்கள் இல்லை, அதெல்லாம் வேற. பட் அவைலபிளாக இருக்குல்ல, ஸோ எனக்கு பயம் வரும்ல. என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல ஓட்டு போடும்போது. எல்லாமே வில் டேக் இன்டு கவுண்ட்மா, நம்ம விட முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெரி சீரியஸ் இஷ்யூஸ். இது நாட் சம் சும்மா ஜாலியாக நம்ம இப்போ பேசுறது வேணால் ஒரு இதுவாக ஜாலியாக பேசலாம். பட் எவ்ரி திங் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. ஸோ இது கண்டிப்பாக தமிழக மக்கள்
யோசிக்காமலாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் இருக்காரு, அவர் சொல்றாரு நாங்க வந்து பல மறுவாழ்வு மையங்கள் கட்டியிருக்கோம், 4 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் அதனால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத சட்டசபையில பேசுறாங்க. முதல்ல அவர் வந்து மாணவர்களுக்கு வந்து இன்ஸ்டால வேற மாதிரி வீடியோ போடுற பொம்பளைய வச்சுக்கிட்டு ஆட் மாணவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதை நிறுத்த சொல்லி அவர் நண்பர்கிட்ட சொல்லுங்க. அவர் நம்பர் ரொம்ப நல்லா நடிப்பார்ல, எஜுகேஷன் மினிஸ்டர். கரூர் சம்பவத்துல பொலம்பொலன்னு கொட்டினாரே கண்ணில் தண்ணி. எனக்கு கூட அப்படிலாம் கண்ணில் தண்ணி வருது நம்ம நடிக்கும் போது. இல்ல மேம், அந்த அளவுக்கு மக்கள் மேல அன்பா இருக்காரு மேம், அக்கறையா இருக்காரு. யாரு? நம்ம ஆஸ்கார் நாயகன். எந்த மக்கள் மேல? தமிழக மக்கள் மேல. அது எப்படி கரூர்ல மட்டும் வந்துச்சு அந்த அக்கறை? இத்தனை நாள் இல்லாத அக்கறை சடனா எப்படி கரூருக்கு மட்டும் வந்துச்சு? அந்த கேள்வியை கேட்கும் போது யாருக்கும் பதில் இல்ல. வார்த்தை வர மாட்டேங்குது. கப்பலை தூக்கிட்டு போறாங்க விருப்ப மனு கொடுக்கும் போது. என்னம்மா இது? தான் சொல்றேனே, எவ்ரிதிங் இஸ் சினிமா, இட்ஸ் நாட் பாலிடிக்ஸ், இட்ஸ் சினிமா. அவ்வளவுதான் மேம். எங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் அதாவது மறைக்கப்பட்டிருக்கு, ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. அம்மா உணவகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு ஏழை எளிய மக்கள் பல லட்சம் பேர் வந்து 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபாய்க்குலாம் இட்லி சாப்பாடு பொங்கல்னு சாப்பிட்டாங்க. ஒரு வேளை சாப்பிட்ற சாப்பாடு இன்னைக்கு 3 வேளையாக சாப்பிட்டாங்க அந்த டயத்தில். ஆனால் இப்போது அம்மா உணவகங்கள் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் அது இல்லை, எல்லா இடத்துலையுமே மூடி இருக்காங்க. எப்படி நீங்கள் வைக்க போச்சு அப்படின்ற ஒரு அராஜகமும் அந்த அதிகாரமும் அதிகமாயிருச்சு. அம்மா மருந்தகம் 2014 கொண்டு வந்தது. எத்தனையோ பேர் வந்து இலவசமாக உங்களுடைய உடலில் ஏற்பட்ட அந்த காய்ச்சல் சளி எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டு போனாங்க. அம்மா மருந்தகம் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த போர்டு கலட்டப்பட்டு முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து பெயர் மாற்றப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அம்மா மருந்தகம் மட்டுமா, ஆயுஷ்மான் பாரத், எத்தனை மெடிக்கல் ஷாப்ஸ். ஆக்சுவலா நீங்க அந்த அந்த ஸ்கீம் இருக்கிற மெடிக்கல் கடைக்கு போனீங்கன்னா யூ கெட் அ சாலிட் டிஸ்கவுண்ட் when you buy medicines. எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும்? தமிழ்நாட்டில் தெரியாது, தெரியக்கூடாதுன்னு மூடி மறைக்கப்பட்டிருக்கு. அம்மா உணவகத்துல பயனடைஞ்ச பல பேர், எனக்கு தெரிஞ்ச பல பேர் இருக்காங்க. நாட் ஜஸ்ட் த காமன் மேன், எத்தனையோ வெல் எஜுகேட்டட் ஏர்னிங் ஹையர் மிடில் கிளாஸ் அப்படி வச்சுப்போமே. இப்போ வேலை செய்கிற ஒரு தொழிலாளியோ ஒரு விவசாயியோ போய் அம்மா உணவகங்களை சாப்பிட்றதுங்கிறது ஓகே. இந்த மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் போய் சாப்பிட்ருக்காங்க தெரியுமா அம்மா உணவகத்தில். the food used to be so good and so reasonable. சென்னை வந்த புதுசுல அம்மா ஹோட்டல்ல தான் மேம் சாப்பிட்டேன். See, it used to be, it was not யார் வேணாலும் போய் அங்கே சாப்பிடலாம். தட் வாஸ் த கேஸ் அப்போல்லாம். இப்போ எங்கே இருக்குன்னே தெரில. நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நான் திருப்பி இதை தான் சொல்லுவேன். தமிழக மக்கள் இதை மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விட மாட்டாங்க. தேனோ அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு தெரியும். இன்னொன்று, மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ ஒரு ஆந்திர பிரதேஷை பாருங்கள், ஒரு பீகார் பாருங்கள், ஒரு உத்தரப்பிரதேஷ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இருந்தால் எந்த அளவுக்கு அந்த மாநிலம் பயனடையுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம மாநிலத்துக்கும் வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தமிழக மக்களுக்கு இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. அண்ட் தே லவ் மோடிஜி. இந்த கோபேக் மோடி, ஐ ஹேட் மோடி இதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் ஓடி போன காலங்கள். இன்னைக்கு த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு லவ் அவர் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்துட்டு போனார்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக தே நோ. அண்ட் அந்த ஈக்குவேஷன் பார்க்குறாங்க, எடப்பாடியாருக்கும் மோடிஜிக்கும் இருக்கிற அந்த ஈக்குவேஷன் பார்க்குறாங்க. இது வந்து இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு, பேசிட்டு வராரு, வெளியே வரைச்சா சந்தோஷமாக வராரு. வெயிட் பண்ணுங்க, there's more fun, lot more fun. இன்னும் போக போக நாட்கள் நெருங்க நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். there's lot more fun waiting. கண்டிப்பாக மேம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். திமுக ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு அராஜகமான ஆட்சியாக இருக்குது அப்படின்னு பகிர்ந்துக்கிட்டோம். யார் சிறந்தவர், யார் சிறந்த முதல்வர்? இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வருக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இப்போ நம்ம ஞாபகப்படுத்தணும் அப்படின்றப்போ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் 3 பேருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு இவ்வளோ அழகான ஆளுமை, ஆற்றல், அறிவு இதெல்லாம் இருக்கிற 3 பெண்மணிகள் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணதுங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பேச தமிழா பேசுக்கு தான் நான் அதுக்கு நன்றி சொல்லணும். இதோட நிற்காம தமிழக மக்களுக்கு கொண்டு போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து அவங்களுக்கு இந்த புரிதலை நம்ம உண்டாக்கிட்டோன்னா அவர் ஜாப் இஸ் டன். கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில் இங்கே என்டிஏ ஆட்சி தான் வரப்போகுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் அதை செய்வான், கண்டிப்பாக செய்வான். தேங்க்யூ, நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.